तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அமர்ந்திருக்கின்ற சுபிட்சமான வலிமையாலும் அவருடன் சூரிய கிரகம் இணைந்திருக்கிறதுனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏகப்பட்ட நன்மைகள் என்றபடி அதிர்ஷ்டத்துடனே நகரப்போகுது. அனைத்து விஷய முயற்சிகளுமே சுபமாக நினைச்சபடி நிறைவேறப் போகுதுங்க. இந்த மாதத்தில் சந்திரனின் ஆதிக்க பலமும் சாதகமும் கிடைக்கப் போகுது. அதோடு மாதம் தொடங்கி 9 தினங்கள் கடந்த பிறகு குரு பகவான் மூலம் அற்புதமான விசேஷ நல்ல பலன்கள் அதிகரிக்க போகுதுங்க. இதனை வைத்து அன்றாட வருமானம் எந்தவித தடை இல்லாமல் சரளமாக கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்க போகுது. பணம் காசு வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. திடீர் ஆதாய வரவுகளும் உண்டு. அனைவரும் மிகப்பெரிய சந்தோஷமும் சுப வைபவங்களும் அனுகூலங்களும் கைகூட போகுதுங்க. குடும்பத்துக்கென ஆசைப்படுகிற விஷயங்கள் இனிதே நிறைவேறப் போகுது. ஆரோக்கியம் எவ்வித குறைபாடு விரயத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க போகுது. கடன், வம்பு வழக்கு விவகாரங்களுக்கும் தீர்வு இந்த மாதம் 11ஆவது நாளிலிருந்து கிடைக்கும். இனிமேல் உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் எவ்வித கோளாறும் நெருக்கடியும் ஏற்படாது. இளம் இருபாலருக்கும் முதல் வார முடிவில் திருமண சுபகாரிய விசேஷ வைபவங்களை திட்டமிட்டபடி நடத்துவதற்கான பொருளாதாரமும் அது சார்ந்த சாதகமான நடைமுறைகளும் உண்டாகும். தொழில் நிர்வாகம், வியாபார நிலைமைகள் ஒருபடி தூக்கலாகவே லாபத்தை கொடுக்கும். இந்த மாதம் 2, 5, 9, 12, 16, 19, 23, 25, 29 ஆகிய தினங்கள் எதிர்பாராத தொகை வரப்போகுது. அதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு, காவல்துறை என சச்சரவுகள் என
தொடர்ந்து கொண்டிருந்தால் அதற்கெல்லாம் தீர்க்கமான சாதகமான முடிவு ஏற்பட போகுதுங்க. இந்த மாதம் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை உயர்வுகளை கொடுத்து அடுத்த கட்ட உயர்வுக்கான புதிய திருப்பங்கள் உண்டாகும். அடுத்தது பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். குடும்ப ரீதியான சங்கடம் கடுமையான முடிவுக்கு வரப்போகுது. மாணவ மணிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது கல்விக்கான பொருளாதார பற்றாக்குறை தீர்வை அடைய போகிறீங்க. விவசாயிகள் சொந்த நிலப்புலன்கள் சார்ந்த எல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்க்கும் பொழுது திடீர் பதவி உத்தியோக மேலிட ரீதியாக உங்களுக்கு வரப்போகுது. தொழிலதிபர்கள் எடுக்கின்ற அனைத்து தொழில் விருத்தி சம்பந்தமான நடவடிக்கைகள் வெற்றியாக போகுது. கலைஞர்கள் ஒட்டுமொத்த போராட்டத்திற்கும் அதிர்ஷ்டகாரகமான முடிவுலாம் ஏற்பட போகுது. அரசியல்வாதிகள் கட்சி மேலிட ரீதியாக எதிர்பார்க்குற உயர்வு கிடைக்கப் போகுது. அனுகூலமான நட்சத்திரங்கள் பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, பரணி. பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 15, 17, 19, 21, 23, 25, 26, 29, 31, ஏப்ரல் 1, 2, 5, 6, 8, 10, 12, 13. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. அசாதாரணமான விஷயங்களை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. எனவே முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுலாம் செஞ்சாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும். எனவே கவலை கொள்ள தேவையில்லை. பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக இருக்க வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த மாத வியாழக்கிழமையில் ஸ்ரீ குரு பகவானுக்கும் ஸ்ரீ கேதுவுக்கும் பிரதி பரிகாரம் செய்து வழிபடணும். தொடர்ந்து ஸ்ரீ பத்திரகாளி வழிபாடு செய்யலாம்.